முதலமைச்சர் விஜயின் ஆட்சி திறமையால் கவரப்பட்ட வடநாட்டு இளைஞர் ஒருவர் 2000 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே கடந்து விஜயை காண தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். யார் அந்த இளைஞர் உள்ளிட்ட விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதியன்று விஜய் பதவியேற்றார். ஆட்சி பொறுப்பில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் ஒரு பக்கம் ஆதரவையும் மற்றொரு பக்கம் எதிர்ப்பையும் ஒரு சேரவே முதலமைச்சர் பெற்று வருகிறார். என்னதான் இருந்தாலும் ஊழலற்ற ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி ஆகிய பரப்புரைகளின் மூலம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறார். இப்படியான சூழலில் விஜயின் ஆட்சி திறன் தன்னை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது என்று கூறியுள்ள வடநாட்டு இளைஞர் ஒருவர் தனது சொந்த ஊரிலிருந்து தமிழகத்தை நோக்கி நீண்ட நெடிய நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் மலிகர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயது கொண்ட அமன். இவர் கடந்த ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திப்பதற்காக நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார். 2 வாரங்களுக்கு பிறகு தெலுங்கானாவில் உள்ள அடிலாபாத் பகுதியை வந்தடைந்துள்ள இவர் இன்னும் 15 நாட்களுக்குள் ஐதராபாத் வழியாக தமிழகத்தை நோக்கி வந்துவிடுவேன் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் ஆட்சி திறன் மற்றும் வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் மீதான தனது நல்ல அபிமானமே இந்த செயலுக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் விஜயை பாராட்டுவதற்கே இந்த நடைபயணத்தை தான் மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், விஜய் போன்ற தலைவர்கள் இன்னும் அதிகமாக உருவானால் இந்தியா பயனடையும் என்று தேசிய அரசியலில் விஜய் ஒரு பெரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அமனை பொறுத்தவரை இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு கடந்த 2025ஆம் ஆண்டு அலிகர் பகுதியில் இருந்து ஐதராபாத்துக்கு நடைபயணம் மேற்கொண்டுள்ள அவர் AIMIM தலைவரும் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசியை சந்தித்தார். பயணம் செய்யும் போது உணவு, குடிநீர், இரவில் தங்குவதற்கான இருப்பிடம் ஆகியவற்றை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பெற்றுக்கொள்ளும் அமன் தனது இது மாதிரியான செயல்களுக்காக சிலரது எதிர்ப்புகளையும் பெற்றிருக்கிறார்.